காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவனருளே துணை. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்ல யோகங்களும் நல்ல செல்வங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இது வாரப்பலன். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். ஆக இந்த வார பலன்களை தொடங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் பிறப்பு இறப்பு, இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், உலக சாதனைகள், பேரும் புகழோடு செல்வ யோகங்கள், தொழில் யோகங்கள், நல்ல திருமண வாழ்க்கைகள், சிறுவருக்கு திருமணமே இல்லாத நிலை, சிலவருக்கு 1க்கு 3 திருமணங்கள், எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து நமக்கு ஏன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஏன் இப்படி பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடு வாங்கினேன், அந்த வீடு ஏன் அப்படி பிரச்சனையா இருக்கு, எத்தனையோ முறை வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றேன், அந்த வீடு கிடைக்கல, வீடு வாங்க முடியல, நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கல. இதெல்லாம் பிரம்மனுடைய தலை விதி. அதே பிரம்மன் அதே பிரம்ம சாஸ்திரத்தை ஒரு பரிகார நிவர்த்தின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு பிரம்மன் அதற்கான பிரம்ம சாஸ்திரத்துல ஒரு பரிகார நிவர்த்தி இருக்கு. அதை பத்திலாம் நம்ம அந்த வார பலன்களை தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கு என்னென்ன காலத்துல என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அந்த காரிய கட்டங்களில், அந்த காரியத்துக்குரிய அந்த கட்டங்களில் அந்த காரிய கிரகங்கள் அவர்களது கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய முறைதான் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலன்களை ஜோதிடர்களாகிய நாங்கள் சரியாக கணித்து சொல்ல வேண்டும். கிரகங்கள் சரியாகவே அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்ப அங்க பார்த்து நடக்கல, இங்க பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனைகள் வருதுன்னா அதற்கு சரியான கணிதம் இல்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், அது நடக்கல இது நடக்கல அப்படின்ற வேதனைகள் எதுவாக இருந்தாலும் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி, ஏன் பிரம்மனால் உருவாக்கிய இந்த பிரம்ம சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உத்தரவாதம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி சரியாக கணித்து சரியான பலன், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும். சரிப்பா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வார பலன்கள். இந்த வார பலன்கள் 1/9/2025 முதல் 7/9/2025 வரை எல்லா ராசிகளுக்குமே தெளிவா அற்புதமா இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்குது, என்னென்ன யோகங்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நல்ல யோகங்கள், என்ன பிரச்சனைகள் சரியாக போகுது, இதற்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரம், என்ன ஆலய வழிபாடு, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இந்த வாரங்கள், இந்த வாரம் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றப் போகிறது, உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றது, உங்கள் கடன் நிவர்த்தி அடையுமா, சொத்துக்கள் கிடைக்குமா, உத்தியோகங்கள் கிடைக்குமா, திருமணங்கள் ஆகுமா என்பதுதான் அத்தனை விஷயங்களையுமே அழகா அற்புதமா இந்த பிரம்மன் போட்ட விதியை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். இப்ப வாரப்பலன்கள் கும்பராசினர்களே, உங்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய, உலகமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சிறந்த காலம், உயர்ந்த காலம், உன்னதமான காலம். ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை, 1/9/2025 முதல் 7/9/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்கள் ஓணம் பண்டிகை, பௌர்ணமி யோகம் என்று சிறப்பான யோகங்களை உங்களுக்கு தான் ஏற்பட போகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறுவது, திடீர் யோகத்தின் மூலம் வருமானம் பெறுவது, புதிய முதலீடுகள் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றம் தருவது, தன் பிள்ளைகளுக்கும் தன் வம்சத்திற்கும் சொத்து சேர்ப்பது, இது அனைத்துமே சிறந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம் கும்பராசி. பொதுவாக ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9க்குரியவர்கள், 1, 5, 9க்குரியவர்கள் வலிமையாக இருக்கணும். 1, 5, 9க்குரியவர்கள் வந்து சிறந்த பதவி யோகம், உத்தியோகம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம். மேலும் காலபுருஷ தத்துவப்படி மேஷத்திலோ, சிம்மத்திலோ, தனுசிலோ, கும்பத்திலோ கிரகம் இருந்தால் ஒரு மனிதனை நிச்சயமாக மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். கும்பத்தில் உங்கள் ராசியிலே உங்களை உயர்த்தக்கூடிய சனிராக இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. மூலத்தூரிகான வீட்டில் சனி பகவான் இருப்பார். சனி பகவான் தரும்போது தாமதமாக தருவார். ராகுவோடு சேரும்போது அற்புதமான யோகத்தை கொடுப்பார். அற்புதமான யோகத்தை கொடுப்பார். பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலம், உயர்வு பெறக்கூடிய காலம், முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலம், நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக வெற்றி அடையக்கூடிய காலம். ஆக இது எந்த அளவுக்கு உண்மை என்பது உங்களுடைய 2, 11ஆம் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில், வம்சஸ்தானத்தில், செய்கின்ற முதலீடு ஸ்தானத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கார். புதிய முதலீடுகள், புதிய வியாபாரங்கள், புதிய பதவிகள், புதிய தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் குரு இருக்கக்கூடிய நேரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அற்புதமான ஸ்தானம். கும்பராசிக்கு அடுத்ததாக 4ஆம் அதிபதியான சுக்கிரனாகப்பட்டவன் 6ஆம் இடத்தில். ஆக இடம், வீடு, வாசல்கள் விற்பனை செய்வதால் நன்மைகள். இடம், வீடு, வாசல், வாகனங்கள் விற்பனை செய்வதால் நன்மை. கும்பராசிக்கு அடுத்ததாக சப்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது. அதாவது ஒரு 7ஆம் இடம் என்பது எல்லாருடைய ஆதரவும் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு தொழில் உருவாக்குறோம், ஒரு வியாபாரம் செய்கிறோம், மற்றவர்களுடைய ஒரு ஆதரவு இருந்தால் தான் அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இல்லாட்டி டைரெக்டாக சொல்கிற ஒரு கூட்டு தொழில் செய்கிறாங்க, அது மிகப்பெரிய வெற்றி அடையும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு 4-5 வண்டி வச்சுருக்காங்கன்னா அதில் வேலை பார்க்குற அந்த நடத்துனர், கண்டக்டர் இவங்கெல்லாம் வந்து சரியாக வேலை பார்த்தா தான் அந்த தொழில் ஊருக்கு நல்லபடியாக இருக்கும். அப்போ அந்த ஆதரவு எல்லாம் கிடைக்கும். இவர் செய்கிற தொழிலே அது நல்ல ஆதரவு கிடைக்கணும். இவர் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் சிறந்து வரணும். 7ஆம் இடம் சரியாக இருக்கணும். அந்த 7ஆம் இடம் சரியாக இருந்தால் வீடும் சரியாக இருக்குது, நாடும் சரியாக இருக்குது, உங்கள் தொழிலும் நல்லா இருக்கும். உங்களால் நாட்டுக்கு நன்மை ஏற்படும். அப்போ கும்பத்திலிருந்து 7ஆம் இடத்தில் வந்து சூரியன், புதன், கேது. அப்போ புதன் வந்து ஒரு வியாபாரி, ஒரு தொழில், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முன்னேற்றங்கள், கூட்டு தொழில்கள், வாகன தொழில்கள்,
இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய முன்னேற்றம் பெறக்கூடிய நிலை ஏற்படும். அரசாங்கத்தில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? என்ன இப்போ கும்பத்துக்கு இந்த கலசர ஸ்தானம் மட்டும், அதாவது 7ஆம் இடம் கலசர ஸ்தானம். அப்போ அதில் மட்டும் இந்த ஏதாவது பிரச்சனை தொழிலில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. கலசர ஸ்தானம் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் மட்டும் ஏதாவது மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். மற்றபடி வேறு பாதிப்புகள் ஏற்படாது. 99% அப்படி தானே இருக்கு. எல்லாரும் திருப்தியாக வாழ்கிறாங்களா, சந்தோஷமா? இல்லை. அதுக்கு காரணம் சரியான திருமண பொருத்தம் கிடையாது. இன்னத்தை தினம் கணம் ரஜு நாடி அவ்வளோ முடிச்சு கல்யாணத்தை கூடி. சரி, அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நானும் எத்தனையோ முறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதை யாரும் கேட்குற மாதிரி தெரியல. சரி, அடுத்து குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால கும்பராசி நல்ல முன்னேற்றம் உண்டு. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. இப்போ அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் எல்லா தொழில் வெற்றிகளும், நல்ல பதவி யோகங்களும், உத்தியோக யோகங்களும், வியாபார யோகங்களும் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிற சூரியன் புதன் கேது. அடுத்து கும்பத்திற்கு 3-10 செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. 3-10 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாதான். ஆனால் என்னன்னா உங்களுக்கு தொழில் மூலம் தடைகளை இருந்தாலும், தொழில் தடைகள், முன்னேற்ற தடைகளை, பூமி இடம் வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையிலும், வாகனத்தால் சில பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் செவ்வாய் இருந்தாலும், இதையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இதிலெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய நிலையில் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து, புத்தி ஸ்தானத்திலிருந்து, முதலீடு ஸ்தானத்திலிருந்து, பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடிய. அப்போ அதெல்லாம் வெற்றி பெறும். பிரச்சனைகள் இருந்தால் வெற்றி பெறும். 11ஆம் இடம் வெற்றி. ஒரு மனுஷன் இறுதியாக வெற்றி அடைவானா, தோல்வி பெறுவானா? எந்த தொழில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் அவனுக்கு தோல்வியை அடிக்க திரும்ப திரும்ப தோல்வியா வெற்றியா? அந்த 11ஆம் இடம் சரியாக இருந்தால் இறுதி வெற்றி. ஆக பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. அந்த பிரச்சனைகள் தான் வெற்றி பெறுவானா? வெற்றி பெறும். கும்பராசி வெற்றி நிச்சயமா உண்டு. ஆனால் பிரச்சனைகள் உண்டு, வெற்றியும் உண்டு. அதில் மாற்றம். சரி, ஆக இப்போ இந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இது 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.